இந்திய மிஷனரி சங்கம் நடுவக்குறிச்சி இளைஞர் அணியினர் வழங்கும் பழியர் பூமியில் முத்து மாலை. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிஷனரி பணி செய்த இந்திய மிஷனரி சங்க ஆரம்ப கால மிஷனரி மோசஸ் முத்துமாலை அவர்களின் தியாக வரலாற்றினை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்றார் நம் தேவன். மலை மீதிலே சுவிசேஷகனின் பாதம் எத்தனை அழகு, எத்தனை அழகு. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆண்டவரே, 15 நாளா இந்த மலையை சுத்தி சுத்தி அலையிற ஒரு ஆத்துமாவை கூட என்னால காண முடியலையே. என் ரட்சகரே, என் இதயத்தின் துடிப்பெல்லாம் அழியும் ஆத்துமா, அழியும் ஆத்துமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறது ஐயா. தெய்வமே, நான் தனியனாக நிற்கின்ற இந்த மலையிலே எனக்கு துணைவராக இருக்கின்றவரே, நீரே என் ஆதாரம், என் நம்பிக்கை. எப்படியாவது ஒரு ஆத்துமாவையாவது இந்த நாளிலே நான் காண்பதற்கு கிருபை செய்யும் சுவாமி. பட்டகர் அடிச்சு அல்ல புண்ணாய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பிட்டுக்கு ஒண்ணு கிடைச்சிடல. அல்ல ஆட தூக்கிட்டு போயிட்டு கண்ட மாற சோற புது பட்டகர புது பட்டா அச்சா பட்டக மனிதருடைய அலறல் சத்தம் கேட்குது. நாய்களா தெரியும்லடா. என்னடா தேடி சந்தன கட்ட வாசனைப்பட்ட புளித்தோடு பாம்பு தோடு இவ்வளவுதானா? அடுத்த முறை வரும்போது ஏதாவது குறைஞ்சது கொண்டு விடுவேன்.
யசோபே யசோபே புது பட்டகரு யசோபே யசோபே பட்டகரு புது பட்டகரு நண்பா, பயப்படாத. நான் உன் சகோதரன் இயேசுவின் சீசன். உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். அடிக்க சாமி, நீ பட்டகர்ல என்னப்பா சொல்றா? நீ பட்டகர்ல சாமி. பட்டகர்னா யாருப்பா? சாமி, பட்டகருக்கு ஆளுங்க தேனு சந்தனகிட்ட பட்டகர்னா யாருப்பா? சாமி, பட்டகர் நம்மள அடிக்க சாமி, கொல்லும் சாமி. பட்டகருக்கு அயலுக்கு தேனு சந்தனக்கட்ட வாசனைப்பட்ட புளித்தோல் பாம்பு தோலும் ஆணு தந்தெல்லாம் கொடுக்கும் சாமி. பட்டகர் அடிக்கும். நான் பட்டாகர் இல்லப்பா. நீ பட்டகர் உன்னை அடிக்கவே மாட்டேன். இந்தாப்பா, இந்த ரொட்டி சாப்பிடுப்பா. நீ அடிக்க மாட்டா. நான் அடிக்க மாட்டேன், சாப்பிடு. சாம, ஒரு ரொட்டா சாப்பிட்டா என்ன கேப்ப? நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன்ப்பா. ஒண்ணு கேட்க மாட்டேன், சாப்பிடு. ரொட்டா ரொம்ப நல்லா இருக்கு சாம. உன் பேர் என்னதுப்பா? அவன் ரொட்டா ரொம்ப நல்லா இருக்கு. உன் பேர் என்னதுன்னு கேட்டேன். சோப்பே இஸ்பியா? சோப்பே ரொம்ப நல்ல பேர் தான். ஐயோ ஐயோ, அயாள் பாடுவப்போ தப்பு செஞ்சு சாம, பாடுவப்போ தப்பு செஞ்சு. என்ன தப்பு செஞ்சா இஸ்பி? சாம, அயாள் பேர் கேட்டு அயாள் பேர் கூட கேட்டுல சாம, பாடுவப்போ தப்பு செஞ்சு. இது பெரிய தப்பா? நான் இஸ்பியை இதுக்கு முன்னால பார்த்தது இல்ல. அதான் இஸ்பியை பார்த்த உடனே பேர் என்னதுன்னு கேட்டேன். ஆம் சாம. இஸ்பியும் என் பேர் என்னதுன்னு கேட்க வேண்டியது தானே? சாம சாம, இயாள் பேர் என்ன சாம? என் பேரு முத்து மாலை. சாம, முத்து முத்து முட்டா முத்து டா மாலை மாலா சாவ சாவ. அப்ப நீ முட்டா சாமி, முட்டா சாமி ஜெய், முட்டா சாமி ஜெய், முட்டா சாமி ஜெய். அம்மா, அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போன யாருமே திரும்பி வந்தது இல்லையாம. நம்ம அப்பா எப்படி? அப்பா நிச்சயமா வருவாங்க, நீ கவலைப்படாத. இத நான் சொல்லலம்மா, அனுபவம் உள்ள பெரியவங்க தான் சொல்றாங்க. சாந்தப்பா, நீ போய் தூங்கு. அம்மா, ஊர்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம அப்பா பசியில பட்டினியில குளிர்ல வெயிலெல்லாம் ஒளிஞ்சதுனால அப்பாவுக்கு மூளை குழம்பிட்டான். அதான் அப்பா மலைக்கு போயிட்டாங்களாம். எந்தைக்கு ஊழிய பாதையில கால் எடுத்து வச்சு சொந்த ஊரு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கோயில்பட்டிக்கு வந்தோமோ, அந்த முதல் நான், உங்க அப்பா, நீங்க 6 பேரும், சித்தப்பன் சாமுவேலும் பசி பட்டினி வேதனை இவைகளை தான் அனுபவிக்கிறோம். பிறகு எப்படி நமக்கு பைத்தியம் பிடிக்காம உன் அப்பாவுக்கு தான். சந்தப்பா, மணி 11 ஆகுது, இன்னும் தூங்கலையா? என்ன நீங்க வேற நம்ம கஷ்டத்தை பிள்ளைங்க கிட்டயா சொல்லுவாங்க? நான் ஒன்றும் சொல்லலப்பா, அவன் தான். அப்பா அப்பா. அண்ணம்மா அண்ணம்மா. அப்பா, எங்களெல்லாம் விட்டுட்டு எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா, நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பா எப்பா, நல்லாப்பா, நீ எங்களை விட்டு போவே கூடாது. அப்பா இன்னும் ஏற்பட்ட ஜம்னா அப்பா வந்துட்டாங்க. சரி, நாம வேதம் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு படுப்போம். காலையில் எழும்பி பேசிக்கிடுவோம்.
சாந்தப்பா, விளக்கு அணைய போகுது, திரியை ஏத்தி வை. அதுல மண்ணெண்ணெய் இல்லை, காலி ஆயிட்டு. காலியானா வாங்க வேண்டாமா? அண்ணா வாங்கணும்னா காசு வேண்டாமா? காசா? ஆண்டவரே, சரி, எல்லாரும் சேர்ந்து நமக்கு நல்லா தெரிந்த நம்மளை விசுவாச பாதையில நடத்துற வசனத்தை சொல்லுவோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே, நீண்ட நாட்களுக்கு பின் இந்த ஏழை குடும்பத்தை காண்பதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கே ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பழியர் மலையில் நான் விட்டு வந்திருக்கின்ற என் சகோதரர்களையும் எங்களையும் கண்ணின் மணியைப் போல் காத்துக்கொள்ளும் சுவாமி. சரி, நாம படுப்போம், காலையில் எழும்பி பேசிக்கிடுவோம். அப்பப்ப நான் உங்க கிட்ட தான் படுப்பேன். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சொத்து, சுகம், செல்வாக்கு, அந்தஸ்து எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தர முடியாத வேளையில் என் உள்ளத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை தந்த இரட்சகரே, என்னை ஆண்டு ஆட்சி செய்து வழிநடத்தும் வல்லவரே, உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கச் சொன்ன உமது அன்பின் இறுதி கட்டளையை ஏற்று பழியர் பூமியில் கால் வைத்து விட்டேன் சுவாமி. கலப்பையின் மேல் கை வைத்து விட்ட என்னை இந்த வீட்டில் ஏற்படும் வறுமையோ, வியாதியோ, பாதகமான எந்த சூழ்நிலையோ உம்முடைய அன்பை விட்டு என்னை பின்னிட்டு திரும்ப செய்யாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. அண்ணம்மா, அண்ணம்மா, நான் புறப்பட்டுட்டேன். என்னங்க, நடுராத்திரி வந்தீங்க, அதுக்குள்ள காலையிலே கிளம்பிட்டீங்க. உங்க பிள்ளைகளெல்லாம் ஏமாத்திட்டு. அண்ணம்மா, நாம் செய்ய கால் வைத்த வேலை மகாராஜாவுடைய மகத்தான வேலை. ஒண்ணுக்கும் உதவாத என்ன நம்பி இந்த வேலையை தந்த பிறகு நீங்க இப்பவுமே போனீங்கன்னா அப்பாவை எங்கன்னு கேட்டு பிள்ளைகள்லாம் ஆளும். பிள்ளைகளுக்கு பிடித்தமான பலகாரம் செய்து கொடு, பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படட்டும். இந்த ஏழை மிஷினரி வீட்டில் ஒவ்வொரு நாளும் அரை வயிறு சாப்பாடு அதிசயமா நடக்குது. இதுல வேற பலகாரத்துக்கு எங்க போக? தம்பி சாமுவேல், நான் போயிட்டு வரேன். பிள்ளைகள் என்னையே நினைக்காதபடி எப்படியாவது பார்த்துக்கப்பா. சரிண்ணா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. இந்தாங்க, கொஞ்சம் ரொட்டி துண்டும் பழைய துணிகளும் இருக்கு, மருந்து மூலிகைகளும் இருக்கு, கொண்டு போங்க. அண்ணம்மா, போறேன். அதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகள். கலங்காத, கண்ணீர் வடிக்காத, கர்த்தருடைய திருப்பாதங்களை கருத்தோட பற்றிக்கொள். அவரை அண்டியவர்கள் யாரும் மாண்டு போனதில்லை. கல்லுலையும் கற்பாறையிலையும் முள்ளிலையும் பள்ளங்கள்லையும் என் பாதங்கள் பட்டு கால்கள் தடுமாறும் நிலை ஏற்பட்டால் அப்போதும் நீ இங்கிருந்தே எனக்கு உதவி செய்ய முடியும். அதுவே நீ செய்யக்கூடிய மாபெரும் உதவி, ஜெபம். அது ஒன்றே என்னை காக்கும் கவசம், எனக்காக போராடும் பட்டயம். அண்ணம்மா, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உன் முழங்காலை முடக்கி ஜெபி. என்னுடைய பாதையில் விஷப்பாம்புகளும் வனவிலங்குகளும் குறுக்கிட்டால் உன் ஜெபத்தின் வல்லமையால் விலகிப் போகட்டும். பழியர் பூமியில் தெய்வத்தின் திருப்பணி தொடர்ந்து நடைபெற உன் ஜெபம் நிழல் போல் என்னை தொடரட்டும். அண்ணம்மா, மழலை செல்வங்களின் மாசற்ற முகங்கள் என்னை தடுக்கத்தான் செய்கின்றது. ஆனால் சிலுவை நாதருடைய திருமுகம் என்னை அழைக்கின்றது.
அத்திருமுகமே இம்முகங்களை காக்கட்டும். டேய் சோமா, என்னடா வழிய நாங்கள் உன்னையும் காணோம். நமக்கு பயந்து எங்காவது ஒளிஞ்சு கிடக்கும். அதான் கரெக்ட். போந்தா எது வரைக்கும் ஓடும்? இந்தா தெரியுது பாரு, ஜண்டாமல உச்சி. அங்கத்தான் மரங்கள் எங்காவது ஒளிஞ்சு கிடப்பாங்க. ஆமா, சீக்கிரமா போ, இருட்டதுக்குள்ள போய் சேரணும். வா. ஓ பட்டாகரே, எத்தனை நாள்தான் இந்த அப்பாவி பழியர்களை அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்வீர்கள்? இதே பழியருக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து கல்வியிலே வீரத்திலே இவர்களை வல்லவர்களாக்கி உங்களை எல்லாம் இந்த பகுதியை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஏய், இன்னும் பார்க்க முடியலையே. இன்னைக்கு மட்டும் கையில கிடைச்சா பிழிச்சிட வேண்டியதான், பிழிஞ்சு. அப்பப்போ இப்படி பாடம் கற்பிச்சுக்கிட்டே இருக்கணும். வாடா போலாம். சாமி, நீ எங்க போய் சாமி? பட்டாயிருக்கு அடக்கான அடிச்சு கொன்னு கடக்க கையெல்லாம் நொடிச்சு கடக்க செத்து சாமி, கடக்க போச்சு. எஸ்பி, கடக்கான் கையை சரி பண்ணி கெட்டு போட்டாச்சு. கை சரியாயிட்டு. கடக்க கைய சரியாச்சா? சாமி, எஸ்பி, கடக்க கை சரியாயிச்சுன்னா கடக்க கையாயல் தொட்டு கடக்க அப்படி சொல்லு. கடக்க கை போச்சு. சரி பண்ணியாச்சு. நல்லா சரியாக 40 நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். ஆமா, அது வரைக்கும் எஸ்பி கடக்கான தொடக்கூடாது, கடக்கான் பக்கத்திலே போகக்கூடாது. கடக்கா கடக்கா இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கடக்கா கடக்கா நல்லாய். கடக்கா சாமி. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் கடக்கா? சாமி, மேல்மலாய் தெரியுமா சாமி? மேல்மலாயில ஆனை குட்டி போட்டி சாமி. அன்னைக்குதான் நான் பிறந்த சாமி. சாமி, அந்த ஆணை இப்ப படுவப்ப ஆணையாயி. ஆமா சாமி. ஆறறிவு படைச்ச உங்களுக்கே தெரியல. சாமி, அவ்வளவு புறம் ஆணைக்கா தெரிஞ்சில்ல, ஆம்பளுக்கு எப்படி தெரியும் சாமி? சரி இருக்கட்டும். ஆமா, என்ன பார்த்ததும் மீதி எல்லாரும் ஓடிட்டாங்களே. சாமி, இயாள பட்டாகர் நினைக்கும் சாமி. புது பட்டாகர் நினைக்கும் சாமி. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த பழைய சகோதரர்கள் என்னைக்கு தான் என்ன உம்முடைய வேலைக்காரனா ஏற்றுக்கொள்வாங்களோ தெரியலையே. இஸ்பி, கடக்கா சாமி. அவங்க எல்லாரையும் இப்போ நீங்க இங்க கூப்பிடணும். நான் அவங்க கூட பேசணும். இசுபே கூப்பிடு. கடக்கா, ஓ சாமி ரொம்ப கவலைப்பட்டு. ஓ நீ வெளிச்ச அவ்வளவு நீ கூப்பிடு. இக்கி வரா, இக்கி வரா. அம்மா முட்டாசாமி, அம்மா முட்டாசாமி. பட்டாகரை அம்மா அடிச்சப்போ கைய கட்டி காப்பாத்து. அம்மா முட்டாசாமி.
டக்காரு கிட்டி வரா கிட்டி வரா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. டக்கர மானட்ட கூவ ஏழு பட்டாகர் இல்ல அம்ப முட்டாசாம அம்ப கணக்கான பட்டாகர் கையில் ஒடிச்சு முட்டாசாம கையை கட்டி காப்பாத்தி வாங்கப்பா வாங்க, பக்கத்துல வாங்க. சாமி ஏழு கையால தொட்டு இந்த பாருங்கப்பா, நான் உங்க கூடவே இருப்பேன். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் உங்களை என்னையும் படைச்ச இயேசு பிரபு என்னைய இங்க அனுப்பியிருக்காங்க. அம்ப இசு பிரபு அம்ப சாமி அது அம்ப எல்லாரையும் காப்பாத்தும் வாழ வைக்கும். கடக்கா சாமி இந்த ரொட்டியை அவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து சாமி. அவங்களுக்கு கொடுங்க. இது டக்காரிக்கு இஸ்பி இந்தாங்க கொடுங்க. மொனட்டே ரொட்ட சாப்பிடு. எல்லாரும் சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் நாகரிகம் உள்ளவர்களாகவும் அறிவாளியாகவும் மாறணும். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித் தருவேன். சாமி என்ன சொல்ற சாமி? நீங்களும் என்ன மாதிரி சட்டை போடணும், எழுத படிக்கணும். சாமி ஈ மாதிரி சட்டை போட்டா பட்டாகரம்மா அடிச்சு கொன்னு ஐயாரெல்லாம் காடியெல்லாம் அலைஞ்சி அலைஞ்சி அம்புட்டு தனு பட்டாரு கொடுக்கும். சந்தனக்கட்டை, வாசனைப்பட்டை, பாம்பு தோல், புளித்தோல் எல்லாம் கொடுக்கும். பட்டகரமுக்கு குருணை கொஞ்சம் தந்து கஞ்சி கொஞ்சம் கொடுக்கும். செம்ம அயலுங்க எல்லாம் கொடுத்தோம். பட்டாகரம்மா அடிச்சு மிதிச்சு கொல்லும் சாம. இன்னும் கேட்கும் யாம் என்ன பண்ணும். இந்த பாருங்கப்பா, நான் உங்க கூடவே இருப்பேன். பட்டாகரி நீ உங்களை தொடுறத நான் பார்த்துக்கிடுறேன். கடக்கா சாமி இப்போ ஒரே ஒரு சட்டை வச்சிருக்க, யாருக்கு கொடுக்க? சாமி இசுப்பே இசுப்பிக்கு கொடுக்கலாம் சாமி. இஸ்பி இந்த சட்டை இஸ்பிக்கு. இஸ்பிக்கு சட்டா இந்த சட்டை போட்டு நீங்க இங்கே இருங்க. நான் ஆத்து பக்கம் போய் இயேசு பிரபுட்ட ஜெபம் பண்ணிட்டு திரும்ப இங்க வந்து நம்ம வசனம் படிப்போம். சார் சாமி. சம ஆ? ஈஸ்வரவா அயாளுங்கெல்லாம் கேட்டாத சொல்லு. அயலுங்க பழீசனெல்லாம் அல்லா இருந்துன்னு சொல்லு. ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அல்லா தூங்க சொல்லு. சரி. கட்டக்கா இசுப்பே சாம அம்பளுக்கு சாட்டை கொடுத்து. ஆமா சாட்டை எப்படி போட்டு? எப்படி போட்ட? இப்படி போட்டு. எப்படி எப்படி இப்படி இல்ல இப்படி இல்ல எப்படி தலையில போட்டு. இசுப்பே பட்டகர் கையில போட்ட கையில போட்ட கையில கட்டக்கா கடக்கா கை ஒன்னும் ஆகலையே. கை ஒன்னாகல சாமி சாட்டை போட்டா துதிக்கா சட்டை கூட போட தெரியாதாப்பா? அயல் முத போட்டு சாம. ஈயாளுங்கலாம் அப்படி இல்லைன்னு சொல்லி அயல் முத காலில் போட்டு சாம. நான் போட்டு விடுறேன். கொண்டா கையை நீட்டு. நீட்டு சம இந்த கையை மடக்கு. கட்டக்கா டக்கரு மொனட்டி அயாள் சாமே முட்டா சாமே. இயாள் சாமே முட்டா சாமி. அம்ப சாமே முட்டா சாமி. ஐய் கட்டக்கா டக்கரு மொனட்டி எல்லாம் பட்டாடு. ஐயாள் சாமே முட்டா சாமி. இயாள் சாமே முட்டா சாமி. அம்ப சாமே முட்டா சாமி. அம்ப சாமே முட்டா சாமி. அம்ப சாமே முட்டா சாமி.
சரி தெரியும். சரி சரி, அம்மா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள எப்படியும் சோறு பொங்கி தந்துடுவேன். போய் தூங்கு. சாந்தப்பா, அண்ணம்மா, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்காங்க? ஏசப்பா கிருபையால நல்லா இருக்கோம்ப்பா. நீங்கள் சாயங்காலமே வந்துடுவீங்கன்னு பிள்ளைங்கள்லாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போதான் போய் தூங்குறாங்க. அதை ஏன் கேட்க, என் கூட என் சகோதரர்களில் 2 பேரை கூப்பிட்டு வந்தேன். அவங்களுக்கு நம்ம ஊருக்குள்ளே வந்த உடனே இங்கே உள்ள வீடு ரோடு இதெல்லாம் பார்த்த உடனே ஒரே அதிசயமாக போச்சு. நம்ம ஊரில் உள்ளவங்க இவங்கள ஆச்சரியமாக பார்க்காங்க, அவங்க இவங்கள அதிசயமாக பார்க்காங்க. ஒவ்வொரு இடமா நின்று பார்த்துக்கிட்டு வந்தோமா இவ்வளோ நேரம் ஆயிட்டு. அப்பா உங்களை எங்க? வாசல்ல தான் நிற்காங்க போலடா, போய் பாருடா. அண்ணே வாங்கண்ணே. அண்ணம்மா, சாப்பாடு இருக்குதா? சாப்பாடு இருக்கு, ஆனா உங்களுக்கு மட்டும்தான். அவங்க 2 பேருக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இஸ்பி, கிடக்கா வாங்க, உள்ள வாங்க. சாமே கட்டக்கா, ஊர்ல எல்லாம் அம்பளே பார்த்துவாரு. ஆமா இசுபி. சாமே இஸ்பி, இதான் நம்ம அம்மா, அண்ணம்மா. இசுபே, இது அம்மா முட்டாசாமி அம்மா. அம்பா அம்மா, அம்மா சாமே. அம்மா சாமி. வணக்கம் சாமே. இதான் நம்ம மூத்த மகன் சாந்தப்பன். இசுபே, இது அம்மா முட்டாசாமிக்கே மூத்தமோ சாமி. ஓ, முட்டா சாமே, மூத்மா சாமே. ஆமா. மற்ற பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க. ஐயா தூங்கு சாமி. எழுப்பண்டா சாமே. சாமே, அந்த சமையாடு சாமுவேல், சாமுவேல் என் தம்பி சமையாடு காரியதரிசி ஐயாட்ட போயிருக்கான். காலையில வருவான், பார்த்துக்கலாம். செக்ரட்டரி ஐயாட்ட போய். ஆமா ஆமா. சரி சாமே. இப்போ நீங்க இதுல இருங்க, அம்மா உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க. சரி சாமே. கிடக்கா இசுபே, அம்ப முட்டா சாமே அம்பள இதுல ஈக்க சொல்லியா? எப்படி இருந்து? இதுல எப்படி இந்த இதுல மேலே இந்த கீழே இந்த உள்ளே இந்த வெளியே இந்த கிடக்கா? ஓ இரு. கிடக்கா, ஓ இங்க வர்றே. விளக்கை விளக்கை சுட்டு கட்டக்கா நீ தொடு. நான் தொட்டில்ல இசுபி, நான் தொட்டில்ல. கட்டக்கா, ஓ அம்ப முட்டாசாமி அம்பள இதுல ஈக்க சொல்ல. நம்ம எப்படி இருந்து? நீ இந்து முத. நீ இருந்து. கட்டக்கா, நீ இந்து. நான் இருந்து. இசுபே, அம்மா முட்டாசாமி ஊர்ல வீடு எப்படி இருந்து? ஊடு எப்படி இருந்து? எப்படி இருந்து? ஊடு நல்லா சுத்தமா இருந்து. கட்டக்கா, ஓ அம்ப முட்டாசாமி ஊர்ல ஈஸ்வர ஊடு எப்படி இருந்த? எப்படி இருந்து? எப்படி இருந்த? எப்படி இருந்து? எப்படி? ஓ இப்படி வந்து வந்து எப்படி? ஓ மேலே 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 என்ன இருந்து? மேலே என்ன இருந்து? ஈசுபிரபு சிலுவை இருந்து. ஓ ஈசுபிரபு சிலுவை என்ன? ஈசுபிரபு அம்ப பாவத்துக்கு மறிச்சப்ப ஒண்டி எங்க இருந்து? புடக்குல இருந்து. எண்டு எங்க இருந்தா? புடக்குல. அப்புறம் புடக்குல இருந்து ஊத்தெழுந்து ஊத்தெழுந்து. அந்த சிலுவை மேல இருந்து. இசுபே, கட்டக்கா, ஆம்பளும் மலைக்கு போகும். இயேசு பிரபுக்கு வீடு கட்டி அப்புறம் நமக்கு வீடு கட்டி அப்படிதான் செய்யும். என்ன? அம்மா பேய். இசுபே, கட்டக்கா, கட்டுமோசாம அம்பளை பார்த்து பயந்து ஓடி. என்னண்ணே இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? மூத்மாசாம அம்ப முட்டாசாமே தான் அம்பளை இதுல ஈக்க சொல்லு. அயாளுங்க அதான் ஈந்த இயாளு சிரிச்சு. கட்டக்கா, மாடு பண்ணி பண்ணி அம்ப முட்டாசாம என்ன சொல்லி? என்ன சொல்லி? சாப்பிடு முந்தி ஈசுபுர விட்ட ஜோமுன சொல்லி. ஓ ஈசுபுர விட்ட ஜோமுனாவை சாப்பிட்டு வவுர் புரு வீங்கி டப் வெடிச்சு கடக்கான் செத்து கடக்கான் நரவும் போய் எனக்குன்னா. இசுபே, ஆயாளு யூசு பிரபுட்ட ஜோம் பண்ணி மன்னிப்புகள் மன்னிப்பு கேட்டு ஈஸ்வரோட ஜோம் பண்ணு. யூசு பிரபு ஆயாளு ஜோமனாம சாப்பிடு முந்தி சொல்லு. சாப்பிடு முந்தி வவுர் வீங்க வேண்டாம் சொல்லு. வவுரு வீங்க வேண்டாம், காப்பாத்து சொல்லு. காப்பாத்தோ. ஆமே ஆமே.
சாந்தப்பா அப்பாவை கூடி இலைய சாப்பிடுறாங்க. இலையில சோறு போட்டு சோறு சாப்பிடறதுக்கு தான் இலைய தந்தோம். அப்பா சாமி சாப்பாடு அல்லறி சாமி, சாப்பாடு அல்லறி சாமி. என்ன சொன்ன? நாட்டுல இலை போடுவாங்க, இலையை சாப்பிடக்கூடாது. சமையல சோறு போட்டு சோறை தான் சாப்பிடணும்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். சாமி அல்லாருது சாமி, சாப்பிடு. சாமி பண்ணி மாடெல்லாம் கண்டா விடாது சாமி, எல்லாம் சாப்பிட்டு போடு சாமி. அண்ணம்மா, காட்டில் இவங்களுக்கு இப்படிதான் சாப்பிட எதுவுமே கிடைக்கலன்னா காட்டில் உள்ள கீரைகள், மூங்கில் குருத்து, இலை தழைகளை சாப்பிட்டே உயிர் வாழ்வாங்க. சாந்தப்பன் குருத்து இலைய போட்டிருக்கான். வேற இலை இருக்காடா? போடு சாமி, சும்மா போடு சாமி, எல்லாம் வேண்டாம். ஆமாம் சாமி. சாமி போடு, நிறைய போடு சாமி. சாமி இசுப்பி ஆயாலும் அடிச்சு சாமி. ஏன் சாமி நீ என்ன சொல்லி சாப்பிடு முந்தி ஈஸ்வரை விட்ட ஜோமுன்னு சொல்லி கடக்கான் பண்ணி மாதிரி சாமி ஜோமுன்னா சாப்பிட்டு அதான் அயாள் கடக்கான அடிச்சு கொண்டு சாமி. கடக்கா இனி மறந்துடலாம். அடிக்காம சொல்லணும் இஸ்பி. அடிக்காம சொல்லா கடக்கா இசப்பி அடிக்காம சொல்லுது. ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு, பண்ணி மாதிரி சாப்பிட வேண்டாம். போதும் சாமி. சரி சாப்பிடுங்க. அண்ணா ஒரு கை வச்சு சாப்பிடுங்க. ஒரு ஊருக்கு ஒரு கையா சாமி? சரி சாமி. அண்ணா ஒரு கை வச்சு சாப்பிடுங்க. சாமி அயாள் கேட்டு இந்த கை தான் கேட்டில்ல, அயாள் என்ன பண்ணும் சாமி? அதான் அவன் அந்த கையை பிடிச்சி வச்சிருக்கான். சரி சாமி. சாமி சாப்பிட்டு அல்லா இருந்துச்சு சாமி. இரு சாப்பிட கூடாது சாமி, சாப்பிடக்கூடாது. சாந்தப்பா கைகளை கூட்டு போடா, இலையை எடுத்துக்க. சரிப்பா. அண்ணம்மா கொஞ்சம் சாப்பாடு கொடு. சாப்பாடு இல்லை. பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. இசுப்பி என்ன கிடக்கா? அப்போ முட்டா சாமி அது சாப்பிடலாம் அமுக்கு தந்து அயாள் பச்சை தண்ணி குடிச்சு. இது கட்டக்கா 2 கண்ணால பார்த்து சாமி அது சாப்பிட உங்களுக்கு கொடுத்து அது பச்சை தண்ணி குடிச்சு. அச்சோ கிடக்கா. ஓ அம்ப இசுபுர விட்ட ஜோமுனும் ஜோமனோ அம்ப இசுபிரபு இசுபிரபு நீ அல்லாரு அல்லாரு வருத்தப்பட வேண்டாம். அம்ப பழீசனெல்லாம் அல்லாதான் இருந்து. அண்ணம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனி. அம்ப முட்டாசாமி அது சாப்பிடலாம் அம்பளுக்கு கொடுத்து அது சாப்பிடலாம பச்சை தண்ணி மட்டும் குடிச்சு. அம்ப கடக்காத 2 கண்ணில் பார்த்து ஈசுபிரபு முட்டாசாமிக்கு ஓடியாந்து சாப்பிடு கூடும் காப்பாத்தும். அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க? அப்பா இங்க இருக்க, நீ தூக்கத்துல எங்க போறா? கண்ணை முழிச்சு பாருமா. அப்பா எனக்கு கண்ணு குருடாயிட்டுப்பா. அண்ணம்மா இவ என்ன சொல்றா? 10 நாளா பயங்கரமா காய்ச்சல், பார்வை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு டாக்டர் இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கவலைப்பட வேண்டாம், நாம ஆண்டவர்கிட்ட ஒரு மனதோட ஜெபம் பண்ணுவோம். ஐயா மிஷினரி ஐயா வாங்க. எப்படி இருக்கீங்க? ஊழியெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? அப்பன் இயேசுவின் கிருபையால எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. பழியர் மலை உச்சியில மன்னார் ஜாதிங்கிற ஆதிவாசிகள் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அங்கேயும் ஊழியம் தொடங்குறது சம்பந்தமா தான் இப்போ பாளையங்கோட்டைக்கு வந்து நம்ம காரியதரிசி ஸ்ரீமான் அசரியா அவங்கள பார்த்துட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன். ஸ்ரீமான் அசரியா இந்த ஊழியத்தில் எனக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பு, அவங்க எடுக்கிற உறுதியான தீர்க்கமான ஆலோசனைகள், இதெல்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் பரந்த பாரத நாட்டில் காடுகள், மலைகள், குகைகள் எல்லாத்துலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆதிவாசி மக்களை ஆண்டவர் அண்ட வழிநடத்துகிற தாயா, அவங்களுக்கு கல்வி, நாகரிகம் எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஆசானா நம்ம இந்திய மிஷினரி சங்கம் விளங்குங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை பிள்ளைவாள். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அன்றைக்கு நீங்கள் எங்கள் சபையில் பேசின பிறகு உண்மையிலேயே மக்கள் மனசில் ஒரு பாரம் உண்டாயிருக்கு. ஆமாம், நேற்று கூட பாளையங்கோட்டை வந்த இடத்துல ஊசிக்கோபுர ஆலயத்தில் இரவு ஆராதனையில் ஊழியத்தை பற்றி செய்தி கொடுத்தேன்.
ஆராதனை முடிஞ்சது, ஆட்கள் யாரும் அசையவே இல்லை. ரொம்ப நேரமாக ஊழியத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு கூட்டம் இளைஞர்கள் எழும்புனாங்க. அந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்தில் அவங்களும் இப்போ என் கூட அந்த பழியர் மலைக்கு வந்து ஊழியத்தில் ஈடுபடுறதா அந்த மகத்துவமான ஆலயத்தில் ஆண்டவர் சந்நிதியில் வாக்கு பண்ணியிருக்காங்க. ஐயா, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நமது வாலிபர்களை தட்டி எழுப்பி ஊழியத்தின் பாதையிலே வழி நடத்துவாராக. ஐயா, ஒரு சின்ன ஆசை. சொல்லுங்க. நானும் ஒரு முறையாவது உங்களோட வந்து உங்கள் ஊழியத்தை என் 2 கண்ணால் காணணும்னு ஆசையாக இருக்கு ஐயா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களை வரவேற்கிறதுக்கு நானும் என்னுடைய பழைய சகோதரர்களும் ஆயத்தமாக இருக்கோம். நீங்கள் எப்போனாலும் வாங்க. ஐயா, நான் வாத்தியார் உத்தியோகம் பார்க்கறதுனால எனக்கு ஏப்ரல் மேல லீவ் கிடைக்கும். அந்த லீவ் டயத்தில் உங்கள் கூட வரேன். சரியா? வாங்க தம்பி. தோத்துறேன் ஐயா. தம்பி தான் வேத போதகம், சொந்த ஊர் நாசரேத்து. தோத்துறேன் ஐயா. டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு லீவ் இருக்கிற நேரம்லாம் பழியர் மலைக்கு என் கூட வந்து ஊழியத்தில் ஈடுபடுறாரு. திருமறையூர் வேதசாஸ்திர கல்லூரியில் படிக்கிற இவருடைய நண்பர்களும் எனக்கு இந்த ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்காங்க. சோமா, என்னடா முழிக்கிறா? அவமானமா இல்லையா உனக்கு? ஓடா, இப்போ உனக்கு அவமானம் தான் பெருசாயிட்டா. இன்னும் அந்த முத்து மாலையை வளர விட்டா நமக்கு அழிவு காலம் நெருங்கிட்டுகிறத மட்டும் மறந்துடாத. அன்னைக்கு வானுக்கு ஐயசச்சு கூப்பிட்டா ஓடி வந்து வணங்கி நிற்கும் பையன் போனா பயந்துகிட்டு போனான். ஆனா இன்னைக்கு ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிறான்டா. பகலிரவு பாராது நாடாக உழைத்து காட்டு செல்வங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து அதுக்கு நாம் கொடுக்கும் அரிசி குருணையிலும் பழைய துணியிலும் திருப்தி அடைந்தவன் இன்னைக்கு கூலி கேட்கிறான். கூலி. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பரதேசி முத்துமாலதான். அடி முட்டாளாயிருந்த பழியங்களை வேதம் படிக்க வச்சுட்டான். முட்டா பழிய ஞானி ஆயிட்டான். இதே நில தொடர்ந்தா நாம பழியங்க முன்னாடி கைய கட்டிக்கிட்டு நிக்கிற காலம் சீக்கிரமா வந்துடும். பழிய நாயி இப்போ நம்ம முன்னாடியே சட்டையை போட்டுக்கிட்டு வர்றான். எல்லாம் அந்த முத்துமாலை கொடுக்கிற தொண்டும் தைரியமும் தான். அந்த முத்துமாலையை சும்மா விடக்கூடாது, விடவே கூடாது. தினமும் வேலை செய்ய சொன்னா இப்ப புதுசா சொல்ல படிச்சிருக்கான் இந்த பழியன். ஞாயிற்றுக்கிழமைனா இன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, முஸ்லிம்களிடம் சென்று வேதம் படித்து ஜபிக்க போறோம்னு திமிரோடு பதில் சொல்றான்டா. எல்லாமே அந்த பக்ரி முத்துமாலையோட வேலைதான். முத்துமாலை சோமா, நாம நம்ம பழைய செல்வாக்கோடு இந்த மலைய நம்ம கைக்குள்ள வச்சிருக்கணும்னா இந்த முத்து மாலைய தினமாட்டி கொத்துக்கள் போட்டே ஆகணும். ஆமாண்டா, அது ஒன்னே வழி. முத்து மாலைய காலி பண்ணியே ஆகணும். விட்டுட்டோம்னா நாம இந்த மலையை விட்டு காலி பண்ணி ஓட வேண்டியது வரும். நம்ம பொழப்புல மண்ணள்ளி போடுற இந்த முத்து மாலைய பழி வாங்கியே ஆகணும். ஏய் முத்துமாலை, உன் பழிய சகோதர கையால சங்க நெரிச்சு ரத்தத்தை குடிச்சு உன்னை துடிதுடிச்சு சாகடிக்கிறோம் சீக்கிரத்துல. நீ யார தட்டி தடவி கொடுத்து உன் பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கியோ அதே பழியனோட நேசக்கரங்களால உன்னை நாசம் பண்றேன்டா, நாசம் பண்றேன்.
அண்ணம்மாக்கா, அண்ணம்மாக்கா, எங்க போயிட்டாவ? ஐயோ, பிள்ளைக்கு காய்ச்சல் பொரியுது. எப்போ ஏதாச்சும் குடிச்சியா? உங்க அம்மைய எங்க? வாங்கம்மா வாங்க, ஸ்தோத்திரம். பையன் ரொம்ப மோசமான நிலையில இருக்கான்னு நல்ல தண்ணி கிணத்துல கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, 10 நாளா ஒரே காய்ச்சல், குடிக்கிறதெல்லாம் வாந்திதாம்மா. ஐயோ, ஆம்பளை பிள்ளை இப்படி கவனிக்காம போட்டிருக்கீல. பிள்ளையால தலையை தூக்க முடியல. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலையா? அவங்க அப்பா ஊழியத்துக்குன்னு போனால் 2 மாசமாயும் இன்னும் வரவே இல்லை. பிறகு எங்க ஆஸ்பத்திரிக்கு? அதான்க்கா, கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். வேண்டாம்மா, வேண்டாம். ரொம்ப நன்றிம்மா. என் குழந்தைன் பாளையங்கொட்டிக்கு காரியதரிசி ஐயா கிட்ட போய் சம்பளம் வாங்க போயிருக்காம்மா. வாங்கிட்டு வந்ததை நாங்களே பார்த்துக்கிடுவோம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கக்கா, தயவு செய்து வாங்கிக்கிடுங்க. ஊழியக்காரங்க யாருக்காவது கொடுக்கணும் தான் வச்சிருந்தேன். வேண்டாம்மா, என்னை விட அதிக தேவையுள்ள யாருக்காவது கொடுங்கம்மா. நீங்க வந்ததே பெரிய காரியம். அதோ என் குழந்தைனே வந்துட்டான், நாங்களே பார்த்துக்கிடுவோம்மா. அப்போ நான் போயிட்டு வரேன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஐஸ்வர்ய சம்மதராகி எங்கள் பெரிய ராஜாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் பணத்திற்கு அடிமைப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளும் சுவாமி. அண்ணி, இந்த கடிதத்தை படித்து பாருங்க. சொல்லு சாமுவே. நானே படிக்கேன், ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. கனம் காரியதரிசி ஐயா அவர்களுக்கு உங்கள் ஊழியத்தில் நல்லெண்ணம் கொண்ட ஒருவர் எழுதுகிறதாவது: உங்கள் ஊழியர் முத்துமாலை முன்பு போல சரியாக ஊழியம் செய்யவில்லை. அவர் அப்பாவி பழியர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறார். மேலும் போதும் சாமுவே, விவரத்தை சொல்லு. இதை போல பல முட்டை கடிதங்கள் நம்ம காரியதரிசி ஐயாவுக்கு போட்டிருக்காங்க. நேரடியாகவும் ஒரு சிலர் கமிட்டியாரையும் பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சாமுவேல், நம்ம சங்கம்தான் அண்ணன் செய்கிற ஊழியத்தை பற்றி நல்லா அறிஞ்சிருக்குதே. ஆமாம் நீ, நம்ம காரியதரிசி ஐயா எவ்வளவோ சொல்லியும் கேட்காம அண்ணனுக்கு இருந்த சில சலுகைகளையும் குறைச்சிட்டாங்க. அப்படியே 12 ரூபாய் சம்பளத்தில் என் பிள்ளைகளின் பாதி வேறு கூட நிரப்ப முடியல. இதில் வேற சில சலுகைகள் குறைக்க போறாங்களா? நான் உமது அடியா, நீ கொடுத்த 6 பிள்ளைகள், நீ தரப்போகிறது எதுவா இருந்தாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. அண்ணி, பணம் இருக்கு, மேலே இவனை கவனிப்போம். நீ அப்பா வீணா கவலைப்படுற? நம்ம அப்பா கல்வாரியில சிந்தன ரத்தம் தீராத பாவ குஷ்டத்தை நீக்கும் போது சாதாரண இந்த வியாதியை நீக்காதா? வா, ஏசப்பாட்ட சொல்லுவோம். செக்ரட்டரி வால், வாங்க வாங்க, வணக்கம். என்ன இந்த பக்கம்? தோத்திரம். வாங்க வாங்க வாங்க. தூரமா போறியா? எல்லாம் ஆண்டவர் காரியமா தான். கோயிலில் அசனம் வருது போலையே. அதான், அதே விஷயமா தான். நம்ம கல்ற தோட்டத்தில் உடமரமாக வளர்ந்து கிடக்க வெட்டி போட்டால் அசனத்துக்கு விறகுக்கு ஆகுமே, காசு கொடுத்து விறகு வாங்க வேண்டாமே. அதானே, நீங்கள் காலையில் வெளியில் கிளம்பிட்டா ஆண்டவர் காரியமாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஆமாம், நம்ம சபை காரியெல்லாம் எப்படி நடக்கு? எல்லாமே ஜோராக நடக்கு. நான் செக்ரட்டரி ஆன பிறகு எந்த காரியமும் நடத்தாமல் விட்டுருவோன்னா வரிப்பாக்கி ஒரு அணா கூட கிடையாது. பள்ளிக்கூடத்தில் கூரையை பிரிச்சுட்டு ஓடு போடுறதுக்கு வேலை நடக்கு. சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். அந்த சண்டே ஸ்கூலு தாய்மார் கூட்டம்லாம் ஒழுங்காக நடக்குதா? அதெல்லாம் நடத்தாமல் விட்டுருவோன்னா தாய்மார் கூட்டம்லாம் ஒழுங்காக நடக்குது. ஞாயிறு பள்ளிக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் கூட வந்திருந்தாங்களே. வருவாங்க வருவாங்க. சரி, அசனத்துக்கு என்ன நிகழ்ச்சி வச்சிருக்கீங்க? ஒரு வாரம் கன்வென்ஷன். மலையாளத்தில் இருந்து பிரசங்கிமார் வராங்க. நான் செக்ரட்டரியாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்காமல் விட்டுருவோண்ணா. ஓ, அப்படியா அப்படியா. அப்புறம் வந்து இந்த மெஷினரி யாரையோ அனுப்பியிருக்கீங்களாம மலைக்கு, அந்த ஊழியெல்லாம் நல்லா நடக்குதா ஐயா? அது தாய்மார் அனுப்பியிருக்காங்க. தாய்மார், அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அதானே, நான் அப்பமே சந்தேகப்பட்டேன். ஏங்க, இந்த சிறுவில்லிபுத்தூரில், விருதுப்பட்டியில், சிவகாசியில் இல்லாத ஊழியமா இவர் மலை மேலே ஊழியம் பண்ணுறாராம். அதுக்கு இவங்க அள்ளி அள்ளி அனுப்புகிறாங்களாம். ஏன்பா,
அவர் அங்கே என்ன ஊழியம் செய்கிறாரு ஏதாவது ரிப்போர்ட் வந்துச்சான்னு கேட்டா அங்கே மலை மேலே என்ன தபால் ஆஃபீஸாக இருக்குன்னு நம்மையே எதிர்கேள்வி கேட்குறாங்க. ஐயா மெதுவாக பேசுங்க. அந்த மிஷினரி வீட்டம்மா அங்கே வந்துட்டு இருக்காங்க தண்ணி குடத்தோட. தோத்திரம்மா, நம்ம ஐயா மலை மேலே செய்கிற ஊழியத்தை பற்றி தான் இவ்வளவு நேரம் இந்த ஐயாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கணும். தண்ணி எடுக்க போறீங்களா? அப்போ நான் வரட்டுமா? வாங்க வாங்க ஐயா, இங்கே வாங்க. இவ்வளவு நேரம் என்னென்னவோ பேசுனீங்களே, இப்போ அந்த அம்மாவை கண்டதும் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டீங்கள. பல்ட்டி. நம்ம சபையில் திருப்பியும் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஆமாம். நான் திருப்பியும் செக்ரட்டரி ஆகணும். நமக்கு எல்லார் தயவும் வேணும். இது பேச்சு ஐயா, பேச்சு. போயிட்டு வாங்க ஐயா. அம்மா, எனக்கு இந்த மலங்காடு பிடிக்கவே இல்லை. ஒரே மழையா பெய்யுது, விளையாட கூட போக முடியல. ஊர்லன்னா இந்த சாயங்கால நேரத்தில் குடிசைக்குள்ளேயா இருப்பேன். இந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம எத்தனை நாள் நடந்திருக்கோம். அதே மாதிரி இன்னும் மலை மேலே ஏறி ஏறி போனால் அங்கேயும் விசுவாசிகள் இருக்காங்க. இப்போ நாம் இங்கே இருக்கிறது அப்போடி ஒழித்துக்கு ரொம்ப வசதி. இங்கேருந்து ரொம்ப தூரமா? அப்போ அப்பா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து இவங்களை தேடி வந்தா அடேங்கப்பா எவ்வளவு தூரம். அதனால தான் நம்ம மலையில் சரியாக பாதி தூரத்தில் இருக்கோம். அப்போ மேலே ஏறி போனால் மேல்மலை ஒளியும், கீழே இறங்கி வருகிற வழியெல்லாம் கீழ்மலை ஒளியும். அம்மா, அப்பா ஊழியத்துக்கு போகும்போது அந்த மேட்டுப்பாறையில் உள்ள அக்கா நமக்கு கேப்ப கதையை தருவாங்கன்னு சொன்னாங்க. 3 நாளாயிட்டு. காற்று மழையும் ஓயவே இல்லை. பாவம், அவங்க பொறுப்பிட்டு வர்றது அவங்களுக்கே போதில்லை. சே, நாம அரிசி சோறு சாப்பிட்டு எத்தனை மாதம் ஆயிட்டு. அதான் வேண்டாம், வயிறு நிறையா கம்பங்கஞ்சி அல்லது கேப்பக்கூடாது தாங்கம்மா. 3 மாசமா மழை விடாமல் பெய்யுது. அப்போ நாட்டுக்கு போய் அரிசி பலசருக்கு வாங்கணும்னு வழியே இல்லை. எங்கே பார்த்தாலும் வெள்ளமாக ஓடுது. அம்மா, காலையிலேருந்து அலைஞ்சும் யாருக்கும் கேப்ப கதிர் கிடைக்கல. இந்தாங்க காட்டுக்கீரை, காட்டு பூசணி, காட்டு பாவக்காய். தம்பி, இந்தா மூங்கில் குருத்து. சரி, ஒரு நிமிஷத்தில் இதுகளை அவிச்சு தரேன். இசுவே, கண்மணி போல காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நடு இரவுலையும் வேகமா செயல்பட்டு எங்களை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? நீ எமக்கு நன்றி சொல்லாண்ட. ஈஸ்வரவுக்கு அடுத்தபடியா அம்ப முட்டாசாமியும் நீங்களும் தான் எங்களுக்கு எல்லாம். உசுரை கொடுத்தாவது நாங்கள் உங்களை காப்போம். முட்டாசாமே, இந்த நடு காட்டுக்குள்ள அது குடிசைக்கு கதவு கூட போடாம அம்ப காட்டுவாசிகளை தேடி அலையுது. அது நல்லா இருக்கணும். நீ ஜோமண்ணு அம்ப இசு பிரபு. இப்ப நடு ராவு கடும் குளிர். அம்ப முட்டாசாமே, அது மூடுற கம்பளியை கூட அம்ப பழீசன் யாருக்காவது கொடுத்துட்டு அது எங்காவது போதுக்குள்ள இருக்கும். அம்ப இசு பிரபு, அம்ப முட்டாசாமிக்கு குளிர் ரொம்ப அடிக்காம காக்கணும். இப்போதான் முட்டாசாமிக்கு சயம் ரொம்ப இருக்கு. கடும் காய்ச்சல்ல செத்து பிழைச்சி அம்ப இசு பிரபு காப்பாத்தோ. ஆமென். அம்மா சாமி, நீ இப்போமே நாட்டுக்கு போகும் பிள்ளை குட்டிகளை காப்பாற்றும். அம்மா முட்டா சாமியை அம்மா பழைய சனங்க பாதுகாத்துக்கணும்.
ஆமாம், என்ன நடந்துச்சு? எதனால நீங்கள் உங்கள் ஆளு மேலே சந்தேகப்படுறீங்க? ஐயா, நேற்று ராத்திரி எங்கள் குருவானவர் தூங்க போகிற நேரம். அப்போ இந்த மிஷினரி மோசஸ் முத்துமால இப்போ தான் மலையிலிருந்து இறங்கி வர்றதா சொல்லி எங்கள் குருவானவர்கிட்ட அவர் மலையில் செய்கிற சில ஊழியங்களை பற்றி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டார். அப்புறம் நடுராத்திரி அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. எங்கள் ஐயாவும் தூங்க போயிட்டாங்க. காலையில் எழும்பி பார்த்தப்பறம் தான் தெரியுது, கோயில் பணத்தையும் காணோம், வாத்திமாருக்கு வச்சுருந்த சம்பள பணத்தையும் காணோம். சரி, ஐயர்வாள் வீட்டுக்கு வந்தாரு போனாருங்க உண்மைதான். எதனால அவரை சந்தேகப்படுறீங்க? ஐயா, எங்கள் குருவானவர் வீட்டில் அவர் எல்லா அறைக்குள்ளேயும் தாராளமாக போனார். எங்கள் ஐயா எதை பற்றியும் சந்தேகப்படலை. இதனால சரி, காலையில் எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி அவங்க வீட்லேயும் கேட்டு வைப்பேனி அவங்க வீட்டுக்கு கோயில்கிட்ட அனுப்பி விசாரித்த பிறகு தான் தெரியுது, அவர் விடிய காலமே எழுப்பி மலைக்கு போயிட்டாருன்னு அவங்க வீட்டம்மா ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி சொல்லிச்சான். ஐயர்வாள் வீட்டுக்கு வந்தாரு போனாரு, அதே மாதிரி அவர் வீட்டுக்கும் வந்துட்டு போயிருக்காரு. எதனால ஒரு ஆள் மேலே சந்தேகப்படுறீங்க? ஐயா, அந்த ஆள் புள்ளக்குட்டிக்காரரு. அடிக்கடி மலைக்கிலேருந்து இங்கே இறங்கி வர்றவர் இல்லை. இப்படி எப்போமாவது 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை இறங்கி வர்ற மனுஷன் இப்படி நடுராத்திரி வந்துட்டு விடிய காலமே மலைக்கு எழும்பி ஓடணும்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குது இல்லையா? அதனால தான் எங்கள் கோயில்குட்டி யாரையும் இன்னொரு ஆளையும் அனுப்பி அவர் மலைக்கு போகிற வழியில் பிடிச்சி கையோட ஐயா முன்னால் நிறுத்திட சொல்லியிருக்கேன். ஐயா தான் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். ஆமாம், ஐயர்வாள் வீட்டில் களவு போயிருக்கு. அவர் ஒன்றை பற்றி கவலைப்படலை. உமக்கு என்னவே அதில் அப்படி அக்கறை? எங்கள் ஐயா எதையும் சந்தேகப்பட மாட்டாருங்க. நான் தான் இந்த உண்மையை எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும்னு கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த ஐயா எல்லாரையும் விசாரிச்சுட்டு 2 பார்ட்டியும் கிறிஸ்தவங்க, அதனால நீங்கள் தான் இதை விசாரித்து தீர்ப்பு கூற சரியான ஆளுன்ட்டு உங்கள்கிட்ட வந்து இதை சொல்ல சொன்னாங்க. ஐயா தான் விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கணும். சரி, சொல்லிட்டீங்களா? வரட்டும், விசாரி வாரையா. முதலியார் ஐயா, அவரை பற்றி ஏகப்பட்ட புகார். நாங்கள் பழியருக்குன்னு அவர் கேட்டதெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் அங்கே ஜாலியாக இருக்காரு. கடைசியில் வந்த இடத்துல ஐயர் விட்டு முதலுக்கே சேதம் வச்சுட்டாரு. முதலியார் ஐயா, நமஸ்காரம் ஐயா. அப்படியே ஆளை அழாக்கா பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டோம். முதலியார் ஐயா, ஆள் அப்படியே 2 போடு போட்டு கேளுங்க. மூஞ்ச பாரு, மூஞ்ச தலைய குனிஞ்சிட்டு உடனே களவு மறைஞ்சு போயிரும் நினைச்சியோ? யோ மிஷினரி, ஐயா வீட்டுல சாப்பிட்டுட்டு உண்ட வீட்டுக்கே 2 வச்சுட்டீரே. ஏலே கொலகரப்பையில கொஞ்சம் அசந்தா கொலை பண்ண கூட தயங்க மாட்டா போலிய. மிஷினரி முத்துமாலையே, உன் மீது சாட்டப்பட்டுள்ள திருட்டு குற்றச்சாட்டு சற்று ஒத்து வரக்கூடியதாகவே உள்ளது. எனவே நீ குரு வீட்டுக்கு சென்றது முதல் இதுவரை நடந்த அனைத்தையும் ஒரு தாளில் எழுதி கொடுத்துவிட்டு உமது வீட்டுக்கு செல்லலாம். வழக்கு முடிந்து தீர்ப்பு கூறும் வரை நீர் பழியர் மலைக்கு செல்லவே கூடாது. ஏன், இந்த ஊர் எல்லையை கூட தாண்டக்கூடாது. தம்பி, கெட்ட அவுத்து விடு. இசப்பே, அம்மா முட்டாசாமி நாட்டுக்கு போனால் 2 நாளில் திரும்பி வந்து ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு? கடக்கா முட்டாசாமே மேல்மலாயில இல்ல ஏத்து மன்னார் ஆளுங்க கூட அம்பகிட்ட ஆள் அனுப்பி அம்மா முட்டாசாம எங்கன்னு கேட்டு அயாள் இல்லைன்னு சொல்லி விட்டு எல்லா பக்கமும் இல்ல, ஊத்தாண்ட பக்கமும் போய் டவுட்டு மனாசையெல்லாம் பார்த்துட்டு வந்து அங்கேயும் இல்ல. டவுட்டு முட்டாசாமி எங்க போய்? நம்ம முட்டாசாமி நாட்டில இருந்து திரும்பி வந்து கூலி அடிச்சு கொண்டு நீ ஒண்ணு அம்மா முட்டாசாமி நம்மளுக்கு என்ன சொல்லி அயல் இருக்கும்பா இங்கே யார் இருந்து தூதேன், இங்கே யார் இருந்து தூதேன்,
இங்கே யார் இருந்து இங்கேயும் தூது, எல்லா பக்கமும் தூதே இருந்து அப்போ முட்டாசாமி புளிய எப்படி கடிச்சு ஈசு பிரபு காப்பார். கட்டக்கா சூப்பு முட்டாசாமி எல்லா பக்கமும் ஈந்தில்ல, ஆம்பளே வசியனம் சொல்லி பட்டாடி ஜோம் பண்ணுவோம். இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு பாவம் எல்லாம் மன்னிச்சு. ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு பாசம் நம்ம தந்துச்சு. இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு நமக்காக மறிச்சு. ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு புனநாளில் உயிர்த்து. இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு இரண்டாம் முறை வந்து. ஓ பிரபு இயேசு, பிரபு இயேசு மோட்சத்திலே சேர்த்து. இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். இயேசு சாமி அல்லவர், அம்பருக்கு அல்லவர். இயேசுவே, எங்களை அழைத்த உண்மையில தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் பசி, பட்டினி, வேதனை, மற்றவர்களுடைய தூஷணங்கள், ஏச்சு பேச்சுகள் அத்தனை சகித்தோமே. இப்பொழுதும் அதைவிட கொடுமையாக உமது அடியான் கள்ளன் என்று சொல்லப்பட்டு கைகள் கட்டப்பட்டு இந்த ஊரின் முக்கிய வீதிகளில் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறார் ஐயா. காப்பாற்றும், காப்பாற்றும். அண்ணம்மா, என்னய்யா? அண்ணம்மா, அழாதீங்கய்யா. அழாத அழாத, நீ 1000 தடவை நான் உன்னைய ஆறுதல் படுத்தியிருப்பேன். இப்போ நானே அழுறேன் அண்ணம்மா. அண்ணா, ஏன் இப்படி வீணா கவலைப்பட்டு அழுறீங்க? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீங்கன்னு அழகா சொல்லியிருக்கார. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் பதில் கொடுக்கிற தேவன், ஏன் இதுவரையும் நமக்கு படியளந்த இஸ்ரவேலின் தேவன் இன்னமும் நம்மை காப்பார். ஆம், அவரை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. அவர்கிட்டே நாம சொல்லுவோம். அண்ணா, சண்முசுந்தரம் முதலியார்ட்ட இருந்து ஆள் வந்திருக்கு. அண்ணம்மா, இந்த ஆளுதான். ஐயா, சண்முக சுந்தர முதலியார் ஐயா இந்த கடிதத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஐயா. அதாவது ஐயர்வாள் வீட்டில் திருடன 2 பேருக்குள்ள தகராறு வந்து ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு பொருள் பாக்கி இல்லாம அவ்வளத்தையும் வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க ஐயா. அதனால நீங்க களவு செய்யலைங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சுயா. சரியா ஐயா, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல நான் சின்னவன் உங்ககிட்ட தவறுதலா பேசிட்டேன் ஐயா. தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க ஐயா. என்ன சரியா, மன்னிச்சிடுறேன் ஐயா. எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில வீணா உலக மனுஷனை போல கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சிட்டேன். என் ஆண்டவர் உயிரோட இருக்காருங்கிறத மறந்துட்டனோ? கவலைகள் தீர்ப்பா, கண்ணீர் துடைப்பா, கடைசி மட்டும் கைவிடாதிருப்பா, பவ மன்னிப்பளிப்பார்,
மீட்பருயிரோ திருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே சொல் மனமே. ஐயா மிஸ்டர் ஐயா, இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நீங்க தனியா எப்படி? எனக்கு இப்பவே பயமா இருக்க. பிள்ளைவாள், பழியர் வசிக்கிற இந்த புண்ணிய பூமியில் நான் கால் எடுத்து வச்ச உடனே நடந்துக்கிட்டே இருந்தேன். பல நாளாக மனுஷனுடைய காலடி தடம் கூட எனக்கு தெரியலை. கல்லும் முள்ளும் கற்பாறையும் என் பாதங்களை பதம் பார்த்துது. படம் எடுத்து ஆடுகிற பாம்புகளை பார்த்துருக்கேன். ஒரு முறை வேங்கை புலியை நேருக்கு நேர சந்தித்து ஓடி ஒளிஞ்சிருக்க. ஐயா, உங்களுடைய ஊழியத்தை பற்றி நீங்கள் எங்கள் ஆலயத்தில் எவ்வளவோ சொல்லியும் எனக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல. ஆனால் இந்த காடுகளை இப்போ நேரில் பார்க்கும்போது தான் உண்மையிலேயே ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவருடைய கடன் உங்களோட இடையே இருக்குன்னு நான் விசுவாசிக்கேன். பிள்ளைவாள், உங்களால் வேகமாக நடக்க முடியுமா? என்ன சொல்கிறீங்க? இல்லை இல்லை, ஓடியாங்க. என்ன ரொம்ப மூச்சு வாங்கினா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவோமா? போங்க மிஷினரியா, ஏற்கனவே இன்னைக்கு 8வது நாளாக இந்த மலையில் ஏறி நடந்துக்கிட்டு இருக்கோம். காலெல்லாம் வீங்கி போச்சு. இதில் வேற ஓட வச்சு விட்டீர. அந்த இடத்துல ஒரு வேங்கை புலியினுடைய கால் தடம் கிடந்துச்சு. அந்த தடத்தை பார்க்கும்போது அந்த புலி அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் அந்த வழியாக போய் பக்கத்தில் இருக்கிற குட்டையில் தண்ணி குடிச்சிட்டு திரும்பியும் அதே வழியாக தான் வரும். அதான் ஓட சொன்னேன். ஐயையோ, வந்த இடத்துல இது வேறையா? பயப்படாதீங்க. நிற்கிற இடம் எங்கய்யா? பத்திரமான இடம். பயப்படாதீங்க. நான் இப்போ ஒரு குரல் கொடுக்க உங்களை வரவேற்கிறதுக்கு என்னுடைய சகோதரர்கள் ஓடி வருவாங்க. என்ன வேணும் உனக்கு? எதுக்காக நீ வெட்ட வந்திருக்கா? ஏ சாமி, உன்னை வெட்டாம என்ன செய்யும்? பஞ்சமா கொன்னு போடத்தான் நீ வாரதும் போறதுமா இருக்கா? உன்னை வெட்டணும், கொல்லணும். நண்பா, அவசரப்படாத. மத்ரா ஊர்ல நீ அணகட்டி எம்ம முடிச்சு பழி விட போறியா? உன்னை வெட்டணும், கொல்லணும். நண்பா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. மத்ரா ஊர்ல நீ எம்ம பழி விட முன்னாலு ஐயாரு இப்ப அவனை வெட்டணும், கொல்லணும். கொஞ்சம் கையை கீழே போடுப்பா. நான் சொல்றத கேளு. அவசியம் எல்லாம் பட்டாக சாமி எம்ம கிட்ட சொன்னா இந்த அரே வாழும் பட்டாகிறதா தந்து. நீ யார தட்டி தடவி கொடுத்து உன் பாசத்தை கொட்டிக்கிட்டு இருக்கியோ? அது பழியனோட நேசக்கரங்களால உன்னை நாசம் பண்றேன்டா, நாசம் பண்றேன். பட்டாகரா? நண்பா, கொஞ்சம் பொறு. நான் சொல்றத கேளு. அதுக்கு பிறகு என்னைய வெட்டி கொல்லணும்னா வெட்டிக்க. சீக்கிரம் சொல்லு. நீ சொன்னதும் உன்னை வெட்டணும், கொல்லணும். நான் மதுரையில அணை கட்டவும் இல்லை, உங்களை பிடிச்சிட்டு போய் பலியிட போறது இல்லை. நண்பா, நல்லா யோசிச்சு பாரு. நான் எவ்வளவு காலமா உங்க கூடவே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உங்களை அடிச்சிருக்கனா? அல்லது உங்க பொருட்களை கொள்ளை அடிச்சிருக்கனா? எந்த பட்டாகர் என்ன வெட்ட சொல்லி இந்த அருவாளை கொடுத்தாங்களோ அதே பட்டாகர் உங்களை அடிச்சு நொறுக்கின போது நான் உங்களுக்கு உதவி செய்திருக்கேன். வேணும்னா என் கூடவே இருக்காங்களே உன்னுடைய மக்கள், அவங்க கிட்ட கேட்டுப்பார். அப்போ நீ என் பாவத்துக்காக, உன் பாவத்துக்காக பலியான
இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்க, அதோட படிப்பு, சுத்தம், சுகாதாரம் எல்லாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்க. பட்டாகர் அடிக்கும், நீ அடிக்காதா, கொல்லாதா? நண்பா, என்னைய நம்பு. சாமி, சத்தியமனு சாமி. என்னப்பா சொல்றா? சாமி, சத்தியமனு சாமி. சொல்லுப்பா. சாமி, வந்து அந்த அந்த ஆள் சாமி கீழே படுக்கணும் சாமி. சாமி, நீ தாண்டணும் சாமி. இதான் சத்தியமனு சாமி. அப்பதான் நீ எம்ம உண்மையா கொல்ல மாட்டா சாமி. சரிப்பா. பிள்ளைவாள், அதாவது இவன் சந்தேகப்படுறான், சத்தியம் பண்ண சொல்றான். நீங்க கீழே படுக்கணும், நான் உங்களை தாண்டணும். அதான் இங்க உள்ள சத்தியம். ஐயா, நம்மளால முடியாதியா, படுக்கிற நேரம் பார்த்து ஒரே போட்டுருவோம் ஐயா. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, வாங்க. என்னையா இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல, அவனுக்கு மூளை ரொம்ப இருக்கியா. அவனுக்கு மூளையே இல்ல. அவனுக்கு மூளை இருந்தா பட்டாகர் கொடுத்த அருவாளை வச்சு என்னைய வெட்ட வருவானா? தர்மநாதரே, தயவு செய்து வாங்க, படுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பட்டாகர் அனுப்புன இந்த ஆத்துமாவையும் நாம ஆதாயப்படுத்திடலாம். வாங்க வாங்க, படுங்க படுங்க, தைரியமா படுங்க. சாமி, பட்டு சாமி. சாமி, நீ தாண்டு சாமி. சாமி, தாண்டு சாமி. சாமி, நீ என்ன வெட்ட வரல சாமி, நான் உன்னை வெட்டலாம் சாமி. சாமி, நீ என்ன கொல்லலாம் சாமி, நான் உன்னை கொல்லலாம் சாமி. சாமி, நான் வாழு சாமி. சாமி, நான் வாழு. எலி மாட்டி வசமாக மாட்டினக்கு ஐயால விட்டுல ஒந்தண்டே இருந்து பிடிச்சி தாயுது மொசல் அடிபட்டு செப்புலாத்தி ஓடியாந்து ஐயாள் முயல கண்டுல ஐயாள் எலி பிடிக்க உட்காந்து ஈஸ் அல்லவர் ஈஸ் அல்லவர் ஈஸ் அல்லவர் அல்லவர் எனக்கு இசுப்பே இசுப்பே யாழுவது நம்ம முட்டாசாமிக்கு காலில் விஷமுள்ள குத்தி கால் நடக்க முடியல. அது மட்டும் இல்ல, முட்டாசாமிக்கு விஷ காய்ச்சல் பிடிச்சு. முட்டாசாமி இப்ப எங்க இருக்க? அப்படியே படுத்து. முட்டாசாமி அவங்க ஊர் பக்கம் நாசரேத்து லூக்கா ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. மன்னாறு ஆளுங்கள்லாம் போய் பார்க்க போயிட்டாங்க. நம்மளை காப்பாத்தி வாழ வச்ச நம்ம முட்டாசாமியை நம்ம எல்லாரும் பார்க்க போவோம். வாங்க வாங்க போவோம். ஐயா, அண்ணம்மா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளும் உன்னை கவனிச்சுக்கிடுவாங்க. ஸ்தோத்திரம் ஐயா. வாங்க ஐயா. ஊழியத்தில் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த திருமறையூர் வேத சாஸ்திர கல்லூரி மாணவர்கள் பால்மணிக்கு ஐயாவும் துரைராஜ் ஐயாவும் வந்திருக்காங்க. டாக்டர் வேதபோதங்க ஐயா ராத்திரிலேருந்து இங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு பாட்டு பாடுங்களேன். நல்ல போராட்டத்திற்காக என்னை தெரிந்து கொண்ட தேவாதி தேவன் இம்மட்டும் என்னை வழி நடத்தினார். நீதியின் கிரீடத்தை எனக்கு சூட்டி என்னை அழகாய் நிற்போர் கூட்டத்தில் சேர்க்கப் போகிறார். ஸ்தோத்திரம் செய்வேனே, பாடுங்கள். ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. சாமி சாமி சாமி, நான் உன்னை வெட்டு வந்தப்போ கூட என்னை மன்னிச்சு காப்பாத்தி வாழ வச்சு ஈசு பிரபு பிள்ளையா மாத்தினா சாமி. சாமி என்கிட்ட பேசு சாமி, சாமி என்கிட்ட பேசு சாமி. சாமி என் பிள்ளைக்கெல்லாம் பள்ளி கட்டி பாடம் சொல்லி தந்தான். சாமி, நீ மலைக்கு வந்தப்போ என் பணிய ஜனமெல்லாம் மிருக மாதிரி வாழ்ந்தாங்க. பட்டாகரி என் கையை ஒடிச்சப்போ என் கையை கட்டி காப்பாத்தின சாமி. என்னை இயேசுபிரபு பிள்ளையா மாத்தின சாமி, இயேசுபிரபு பிள்ளையா மாத்தினா. சாமி எங்களோட பேசு சாமி, சாமி ஒரு வார்த்தை பேசு சாமி, சாமி. ஐயா என்ன சொல்றீங்க? எதை பாக்குறீங்க? மோட்ச வாசல் எனக்காக திறக்கப்படுகிறது. தேவதூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஏசப்பா, ஐயா ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஐயா, நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சிருக்கீங்க. கிறிஸ்துவின் பக்தனாக, சாட்சியாக, ஊழியனாக, தனியொரு மனிதனாய் சிவகிரி மலை முதல் அணைக்கரை மலை வரை நூற்றுக்கணக்கான மைல்கள் சுவிசேஷ விதைத்து 665 சபைகளை உருவாக்கிய மிஷினரி வீரரே, உம்முடைய பாதங்கள் பழியர் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. மலை மீதிலே சுவிசேஷகனின் பாதம் எத்தனை அழகு, எத்தனை அழகு. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. ஆம், நாம் இருக்கிற இடத்திலே அப்படியே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பார்த்த இந்த காட்சிகளை நம்முடைய மன கண்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து யோசித்து பார்ப்போம். கண்களை மூடுவோம். ஒரு சில நிமிடங்கள் நீங்கள் காத்திருந்தீர்கள் என்றால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எங்கோ மூளையிலே கடந்த ஒரு சாதாரண மனிதன், ஒரு மெஜாரிட்டி சமூகம் என்று ஒன்று இருக்கும்போது ஒரு மைனாரிட்டி சமூகத்திலே பிறந்து ஒதுக்கப்பட்ட அந்த மகன் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு சாதாரணமான அந்த முத்து மாலையை கொண்டு தேவன் பழியர் பூமியிலே ஒரு அசாதாரணமான காரியத்தை செய்திருந்தார். அந்த பழியர் பலையிலே அவருடைய கால்கள் படாத இடங்களே இல்லை என்பது போல நடந்து திரிந்து சுவிசேஷகனுடைய வேலையை செய்து எண்ணற்ற ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு கொண்டு வருவதற்கு அந்த மனிதனுடைய பலன் போதுமானதாக இருந்தால், அவனுடைய தியாகம் போதுமானதாக இருக்குமென்றால், எனக்கு அன்பான திருச்சபையே, எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எத்தனை விதமான பலனை கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடத்தில் பெற்ற பலனை கொண்டு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஒரு மோசஸ் முத்துமாலையினுடைய சரித்திரத்தை பார்த்தோம், 2 சொட்டு கண்ணீர் சிந்திட்டோம், பரிதாபப்பட்டோம் என்பதற்காக அல்ல.
ஆண்டவர் இப்படிப்பட்ட சாட்சிகளை நமக்கு முன்னதாக நிறுத்தி இருப்பதிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நீங்களும் நானும் பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நெருக்குதல்களையும் சிக்கல்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தின் நாயகன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி எனக்கு என் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி நானும் என் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரைக்கு கொண்டு வருவேன் என்று தீர்மானிப்போமா? இப்படிப்பட்ட சவால் நிறைந்த மிஷனரி பணியை நான் இவ்வளவு நாள் இந்த மிஷனரி பணிக்காக இன்னும் அதிகமாய் ஜெபிக்காது போயிட்டேனே என்று நீங்கள் எண்ணியிருப்பீர்கள் என்றால் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பேன் என்று தீர்மானிக்கலாமா? ஆண்டவர் உங்களை ஏவும் பட்சத்திலே இந்த ஊழியத்திற்கென்று நான் ஏதாயிலும் செய்வேன் என்று தீர்மானிக்கலாமா? எனக்கு அன்பான இளம் தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உன்னை இந்த கனமான வேலைக்கு அழைக்கும் போது நீ ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஏசுப்பா, என்ன அழைச்சிங்கன்னா நானும் போவேன் அப்படின்னு தீர்மானிக்கலாமா?